சிலர் கட்சியை விட்டு சென்றாலும் 136 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்தும் அரசாங்கத்துடன் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டங்களில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த பிரதான பிரசார கூட்டம் ஒன்று நேற்று ஹோமாகம பகுதியில் நடைபெற்றது. இரண்டு மூன்று தவளைகள் பாயலாம், எனினும் இந்த நாட்டு மக்கள் அங்கும் இங்கும் பாய மாட்டார்கள் என்பதனை நான் தெளிவாக நினைவுபடுத்துகின்றேன். சென்றவன் சென்றவள் என அனைவரும் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் என்று கூறுகின்றனர். அதாவது அழகாக கற்பித்துள்ளனர். சென்றவள் என்று எனக்கு குறிப்பிட முடியும். அவர் எனது மகள் என்றே கூறிக்கொண்டிருந்தார். நான் அவ்வாறான சிறியவர்கள் தொடர்பில் பேசுவதில்லை. எனினும் அரசியல் தொடர்பில் கற்றுக்கொள்ளுமாறு கூறுகின்றேன். அனைவருக்கும் நான் அதனையே கூற வேண்டும். குறிப்பாக இளம் அரசியல்வாதிகளுக்கு இதனை கூறுகின்றேன். கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கொண்டு கல்லறிய வேண்டாம். இளம் பருவத்திலிருந்து அரசியலின் தவறான நிலைப்பாடுகளுக்கு செல்ல வேண்டாம். அது அழிவின் ஆரம்பமாகும். அரசியல் ரீதியில் காட்டுக்கு செல்லும் பயணமாகும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் பலர் இங்கு கருத்து தெரிவித்தனர். மூன்றாவது தடவையும் அதிகாரத்தை கோரும் நாம் பொருளாதார வளர்ச்சியை 7% அதிகரித்துள்ளோம். ஆசியாவில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் ஒரு நாடு என்ற நம்பிக்கையை உருவாக்கியுள்ளோம். ஸ்திரமான பொருளாதார வளர்ச்சி எமது நாட்டுக்கு தேவைப்படுகின்றது. அதே போன்று ஸ்திரமான அரசியலும் நாட்டுக்கு அவசியமாகும். இந்த குழு யார் என்பதனை சிந்தியுங்கள். வயிறு நிறைய நல்லாட்சியை வழங்குவதாக வரும்போது கூறினார்கள். இவர்கள் நல்லாட்சி தொடர்பில் பேசும்போது இவர்கள் தேவலோகத்திலிருந்து வந்த தேவர்களா என்று சிந்தித்தேன். புத்த பெருமான் முதலில் மகியங்கனைக்கு வருகை தந்தார். அன்றிலிருந்து மஹிந்த ராஜபக்ச வரும் வரை மகியங்கனை 18வது விளைவில் முன்னோக்கி செல்ல வேண்டுமாயின் லொரியொன்றை கட்டாயம் பின்னகர்த்த வேண்டும். எனினும் பின்னோக்கி நகர்த்தாமல் நேரடியாக முன்னோக்கி பயணிக்க முடியுமான வகையில் 18வது விளைவு பகுதியில் மஹிந்த ராஜபக்சவே வீதியை அமைத்தார். புத்த பெருமான் இலங்கைக்கு வருகை தந்த பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மாற்றமே இதுவாகும். இதேவேளை ரத்னபுரியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்திலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். பகவத் பிரதேசத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தற்போது அதிக அளவில் வதந்திகள் பரவுகின்றன. அனைத்து கூட்டங்களின் போதும் 2 கதிரைகளை வைத்துக் கொண்டுள்ளனர். எமது கட்சியின் முக்கிய உறுப்பினர் ஒருவர் வரும் வரை பார்த்துக் கொண்டுள்ளனர். எனினும் சிறுபுள்ளி கூட செல்வதில்லை. தோல்வியை காணும் போது பொய்களை கூறுகின்றனர். எனவே நாம் இதனை அறிந்துள்ளோம். நாம் குழப்பமடைய வேண்டிய அவசியமில்லை. கல்கிசியில் நடைபெற்ற பிரசார கூட்டத்திலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். இந்த பாராளுமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாராளுமன்றமாகும். எத்தனை உறுப்பினர்கள் சென்றாலும் எமக்கு இன்றும் 136 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். பாராளுமன்றத்தை கூட்டினால் மேலும் பலர் எம்பக்கம் வருவர். எமது பக்கத்துக்கு எடுக்க வேண்டுமானால் அதனை செய்ய முடியும். ஆனால் எதிர்க்கட்சி ஒன்றும் இருக்க வேண்டுமல்லவா? அதுவே பிரச்சனை.